Taste the Daily. வணக்கம் மணிபாரதி. அதாவது திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியரின் வீட்டில் சுமார் 100 பவுன் நகை 20,000 ரொக்க பணம் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அதாவது திண்டுக்கல் பழனி சாலை அருகே இருக்கக்கூடிய சவரிமுத்து என்பவர் ரெட்டியார் சித்திரம் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி ஸ்டெல்லா செல்வராணி என்பவர் ஜம்புலியம்பட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அடுத்த வாரம் இவர்களது மகள் திருமணத்திற்காக 100 பவுன் நகை மற்றும் பணங்கள் வைத்திருந்த நிலையில் நேற்று காலை அவர்கள் திருமணத்திற்காக புத்தாடை எடுப்பதற்காக திருச்சி சென்றிருக்கிறார்கள். திருச்சி சென்று நேற்று இரவு 11 மணி அளவில் வீட்டிற்கு வந்த பொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கம்பியால் அந்த பீரோவானது நெளிக்கப்பட்டு அதில் உள்ளே இருந்த 100 பவுன் நகை மற்றும் 20,000 ரொக்க பணம் கொள்ளையடித்த சம்பவத்தை கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். உடனடியாக தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நேற்று இரவு தாலுகா காவல் நிலைய போலீசார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் குழுக்கள் ஆய்வு மேற்கொண்டதில் 4 நபர்கள் ஹெல்மெட் அணிந்து கொள்ளையடித்த சம்பவமானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து கொள்ளை சம்பவத்திற்கான நபர்களை தேடி வருகின்றனர். இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியிலே திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 6 நாட்களாக 4 கொலைகள் அரங்கேறிய சம்பவமே இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல் மக்கள் தற்போது கொள்ளை சம்பவமானது அரங்கேறி வருகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அன்றாடம் மக்கள் இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு துயர சம்பவங்கள் அன்றாடம் நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக கொள்ளை சம்பவங்கள் தினந்தோறும் நடந்து வருவதால் மக்கள் இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வெளியில் வருவதற்கு மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறையின் கைகளானது தற்போது கட்டி போடப்பட்டுள்ளது. சுதந்திரமாக காவல்துறை வேலை பார்க்க விட்டால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் என பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மணிவர்த்தி.